ஜொலிக்குது ஜொலி ஜொலிக்குதுன்னு ஒரு பாட்டு வரும்ல, ஒரு ஆட் வரும் பாத்தீங்களா? இதே மாதிரி எடப்பாடியினுடைய முகம் ஜொலிக்குதுப்பா கரூர்ல அப்படின்னு சொல்லும் வகையில கரூர்ல கூட்டம்னா கூட்டம், வேற லெவல் கூட்டம். எங்க இருந்து சார் கூட்டு வந்தீங்க? அப்படியே திமுக வரும். அவங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் பணம் தெரியும்ல, அந்த வீடியோஸ் தான் நம்ம பார்த்தோமே. அப்படியே இந்த பக்கம் எல்லா கட்சிகளும் அப்படியே வரும், ஹாய் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பணம் அவங்க பணம் கொடுத்தா கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இடத்துல அவர் பேசுற இடத்துல அவ்வளவு மழை வருது. அந்த மழையிலையும் நின்னுட்டே இருக்காங்க, ஒரு ஆள் கூட நகராம. எடப்பாடியோட ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே நிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் ஏன் நிக்கிறாங்க? பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க, மழை வருது ரிஜிஸ்டர் சொல்லி போயிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி கரூர்ல அதே சேம் பிளேஸ்ல ஒரு பெரிய அளவுல முப்பெரும் விழா அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. அங்க ஒரு மழை வருது, பூந்தடிச்சுட்டு எல்லாரும் சேரை தூக்கி தலையில வச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்களே, அப்ப அதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். சோ எடப்பாடியார் அவர்களுக்காக இவ்வளவு கூட்டம் வந்துச்சுல, அதை பத்தி எல்லாம் ஃபுல்லா பேசுவோம். எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு எடப்பாடியார் பிடிக்குமா இல்ல அண்ணாமலை பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. நான் நினைக்கிறத நீங்க சொல்றீங்களான்னு பாப்போமே. ரெட் ஹார்ட்டினும் சேர்த்து போடுங்க, எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றத மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, சாரி போடுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் அண்ட் நான் தீபிகா. நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே இவ்வளவு கிரௌட்ஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதிமுகவினுடைய பிரச்சார கூட்டத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா சில நியூஸ் சேனல்ஸ் அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ்ல போட்டிருந்தாங்க. அந்த வகையில அவங்க அதாவது அதிமுக அபிஷியல் சேனல்ஸ்லயும் போட்டிருந்தாங்க, அண்ட் பாலிமர்ல போட்டிருந்தாங்க, அண்ட் ரொம்ப பெருசா எல்லாருமே போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாரும் போட்டிருந்தாங்க, பட் குட்டி குட்டி குட்டியா போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த வகையில டிரான் காட்சிகள், பா என்னப்பா இது இவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லும் மாதிரி இங்கன்னு இருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குங்க கிரௌடு. அவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் கிரௌடு இருக்காங்க. சோ அவ்வளவு பேரும் என்ன பண்றாங்க, எடப்பாடியாரை பார்க்கணும், அவர் என்ன பேசுறாருன்றதை கேட்கணும் அப்படிங்கிற செம்ம பெரிய ஆர்வத்துல அவ்வளவு கிரௌடு அங்க, வேற லெவல் கிரௌடு, வார்த்தையே இல்ல சொல்றதுக்கு. சோ இந்த அளவுக்கு கூட்டம் அங்க குவியுது அப்படின்னா மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே மக்கள் வந்திருக்காங்க. மாற்றம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஏங்க வரப்போறாங்க? இவ்வளவு பேரும் எங்க இருந்து கூப்பிட்டாங்கன்னே தெரியலையே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முத கொண்டு அங்க நிக்கிறாங்களே, இவ்வளவு பேரு பணம் கொடுத்திருந்தா கூடுற கூட்டமா இருக்கிற மாதிரி தெரியல. இவ்வளவு பேருக்கு எப்படிங்க இவ்வளவு பணம் கொடுத்திருப்பாங்க? அட் அ டைம்ல இவருடைய வருகைக்காக உட்கார்ந்து இருக்காங்கல்ல. கூட்டம் கூடிடுச்சுன்னு எல்லாரும் மத்த கட்சிகள் மாதிரி என்ன போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாமா பரப்பிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாம் நார்மலாவே பேசலையா, நல்ல கூட்டம்பா அப்படின்னு, அந்த மாதிரி தானேங்க இது அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் பொலந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த வகையில எடப்பாடியாருடைய ஸ்பீச் முழுக்க முழுக்க திமுகவை பிரதிபலிக்கும் வண்ணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அங்க ஒரு ஆக்ஷன் நடக்கும், இங்க ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த வகையில டிஆர்பி ராஜா அவர்கள் வெத்து பேப்பரை ஒண்ணு காமிச்சு, வெள்ளை அறிக்கை பாருங்க, இதை காமிச்சாதான் இபிஎஸ் அவர்களுக்கு புரியும். அவர் தானே வெள்ளை அறிக்கை வேணும், வெள்ளை அறிக்கை காமிங்கன்னாரு. வெள்ளை பேப்பரை காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறாரு. இப்படி காமிச்சாதான் அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப, அவர் அப்படி பேசியிருக்க கூடாதுப்பா. என்ன இருந்தாலும் முதலமைச்சர் இவரை பார்த்து அவர் பேசலாமா? அந்த மாதிரி தொழில்துறை அமைச்சரா மட்டும் இருந்துகிட்டு இவ்வளவு அளவுக்கு பேசலாமா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் டிஆர்பி ராஜா அவர்கள் மேல வைக்கப்பட்டுச்சு. டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு, அந்நிய முதலீடு 75 லட்சம் அளவுக்கு அவ்வளவு நபர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 75% கம்பெனிஸ் தொடங்கி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம தமிழகத்துல நடக்குது. இவ்வளவு பேர் நம்மளால யூஸ் ஆயிருக்காங்க, நலமாயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இதை விட வேற என்ன வேணும்? நம்மளுடைய ஆட்சியில் அதெல்லாம் நடந்திருக்கு. தேசிய சராசரி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கம்மியில இருந்தோம், இன்றைய தேதிக்கு 15% தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமிதமா அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அதிமுக சொல்றாங்க, நான் ஆட்சியை புடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்துருவேன், எப்படியா இருந்தாலும் 2026 தேர்தல் களம் என்னோடதான் இருக்க போகுது, வந்தா மக்களுக்கு நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அப்படிங்கறத தாண்டி நீங்க வாங்கி வச்ச கடனை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 4 வருட காலங்கள்ல இவ்வளவு கடனை ஏத்தி வச்சிருக்கீங்க, கேட்டா நிதி கொடுக்கல அப்படிங்கிறீங்க. இப்போ சென்ட்ரல் எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவங்க கொடுக்கறதெல்லாம் காமிக்கிறாங்களே, என்னதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பல விதமான கேள்விகள், நாட் 1 or 2, நிறைய குவெஸ்டின்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரைஸ் ஆகுது. பெரிய டிபேட்டா மாறிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மாசா இன்னைக்கான அரசியல் அப்படிங்கிறது புரட்டி போடும் வகையில தான் மாறிட்டு இருக்கு. அப்போ இவர் பேசிட்டாரு, டிஆர்பி ராஜா பேசிட்டாரு, முடிச்சிட்டாரு. சரி, எடப்பாடியார் என்ன தீபிகா சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா அங்க வைக்கிறாரு எங்க ஆப்பு. அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா,
இந்த நக்கல் நையாண்டிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதெல்லாம் பேசலாமா? இந்த ஆணவ பேச்சுலாம் எதுக்கு? ஆணவமா பேசுவியா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு மக்களுடைய வரி பணத்துலதான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வெளிநாடு பயணம் எல்லாம் போயிட்டு வரீங்க. அப்போ மக்களுடைய வரி பணத்துல நீங்க போயிட்டு வரும்போது மக்களுக்கான பதில் அப்படிங்கறது நீங்க சொல்லிதானே ஆகணும். வெள்ளை அறிக்கை கேட்டா அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஏதாவது உண்மையாவே இருந்தா தானேங்க நீங்க வெள்ளை அறிக்கை அப்படிங்கறத விடுவீங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வெத்து அரசாங்கம் அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்னத்தை விடுவீங்க? அதுல என்னன்னு நீங்க மார்க் பண்ணி எழுதி காமிப்பீங்க? ஒண்ணுமே கிடையாது. வெற்று அரசாங்கம் அப்படிங்கறதுனாலதான் வெற்று பேப்பர் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் இன்னொரு பக்கம் பொழந்து கட்டிட்டாரு, செம்மையா பிரிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். ஓவராலா நீங்க ஏதாவது சாதனை பண்ணிருந்தீங்கன்னா தான் ஏதாவது காமிக்க முடியும். ஒரு சாதனையும் இல்லை அப்படிங்கறதுனாலதான் வெள்ளை பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில பயங்கரமா ஷட் பண்ணிட்டாப்ல. சோ திமுகவினுடைய பரப்புரை அப்படின்னு சொல்லும் போது முழுக்க முழுக்க அந்த பரப்புரை என்னவா இருக்கும்? அதிமுகவுல அவர் வந்தாரு அப்படின்னா உருப்படாது, முழுக்க முழுக்க மோசமா தான் இருக்கும். சரி அதெல்லாம் விடுங்க. பாஜக கூட அவர் அலையன்ஸ் வச்சிருக்காரு. யாரு? எடப்பாடி. அதிமுக, அதாவது அதிமுக பாஜக கூட கூட்டணி கட்சியா இருக்கிறாங்க. சோ பாஜக ஆட்சியை பிடிச்சிச்சு அப்படின்னா தமிழகத்துல ஒண்ணுமே இருக்காது. நம்மளால ஒழுங்கா படிக்க முடியாது. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறது வந்துடும். தமிழகத்தை அவங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்க. முக்கியமா அதிமுக கட்சியே கொஞ்சம் கொஞ்சமா விழுங்குது பாஜக அப்படின்னு. ஏங்க அவங்களுக்கு எல்லாம் ஓட் ஷேருங்கிறது இப்பதான் அவங்க பாஜக எல்லாம் தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு அப்புறமா தான் ஒரு 4 வருடத்துல இப்பதான் அதை பத்தி கொஞ்சம் பிரமுகமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய வளர்ச்சியை பாஜக எட்டிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா டு பி பிராங்க் இல்ல. அன்றிலிருந்து இருந்து இன்னை வரைக்கும் இப்ப குட்டியா ஓரளவுக்கு இருக்கிற பசங்க கிட்ட கேட்டா கூட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜெயலலிதா அம்மா, எடப்பாடியார் இவங்களுடைய பேரெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு தெரியறவங்களுக்கு எல்லாம். சோ அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிறதுதான் பிரதானமான பெரிய கட்சிகளா பார்க்கப்படுது. யோசிக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது நாம் தமிழர் கட்சி. அவங்கள ஒரு 10-11 ஆண்டுகளா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓகே, நாம் தமிழர் கட்சி இப்போ ஓரளவுக்கு இளைஞர்கள் மத்தியில ஓரளவுக்கு இல்ல நல்லாவே ஒரு ரீச் வாங்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ கூடுதலான ஒரு ஃபேம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு. ஏன் அவருக்கு மட்டும் ஓவரா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபர். படத்துல பார்த்திருக்கோம், ஒரு நாயகனா பார்த்திருக்கோம். அவரை நம்ம எல்லாருமே சினிமா பிரபலம் அப்படிங்கிறதுனால ஈஸியா அவரை மைண்ட்குள்ள வச்சுக்க முடியும். ஓகே, இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காருங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ இதுல டிபேட் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பாஜக சாப்பிட்றோம்னு சொல்றதுதான் சுத்த வேஸ்ட். சோ உங்களுடைய பிரச்சாரத்தினுடைய ஸ்டைலே நீங்க மாத்தணும் பாஸ் அப்படின்னு சொல்லிதான் பல பேர் திமுகவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா போயிரும். விஜய் சின்ன பையன்லாம் பேசிட்டு இருக்கான், ஒரே நாள்ல முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற கனவெல்லாம் பலிக்காது, போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம். சோ ஒண்ணு மாத்தி ஒருத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இப்படியே போகாம தனது ஆட்சியில தாம் பண்ண விஷயங்கள் என்ன, தாம் செய்த புகழாரம் சுட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்க எடுத்துட்டு மக்கள் கிட்ட பேசுனீங்க, புரிய வச்சீங்கன்னாவே உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எவ்வளவு சதவீதம் அப்படிங்கறது நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த கட்சியை திட்டுறேன், அந்த கட்சியை திட்டுறேன், இவங்களை பத்தி நான் பெருமையா பேச மாட்டேன், அவங்கள அப்படி பேசுவேன்னு நினைச்சீங்கன்னா முடியாது பாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த வகையில இப்போ நான் பண்ணதை பெருசா சொல்லணும் அவ்வளவுதானே, வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் வகையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டேக்ல சூப்பரா பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கிய பிரமுகர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், முக்கியமான நிறைய நபர்கள்லாம் வந்திருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள்லாம் வந்திருந்தாப்புல. சோ அவரும் எனக்கு 2 டிகிரி இருந்தும் எனக்கு ஏதோ என்னால நான் வேற ஒரு ஃபீல்ட்ல தான் வேலைக்கு போனேன். பட் அந்த இப்போ இது கிடைக்கலனாலும் படிப்பு இருக்கிறதுனால என்ன வேணா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ மக்களாகிய நீங்களும் பார்த்துட்டு இருக்க மாணவ மாணவிகள், படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் விட்டுடக்கூடாது, அதை கையில வச்சுக்கணும், நீங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற நிறைய அட்வைசஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா தான் போச்சு, சூப்பரா இருந்தது. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவுடைய சிஎம் அவர்கள்லாம் வந்திருந்து அதை சிறப்பு மிக்க ஒரு ஃபங்க்ஷனெல்லாம் மாத்தி கொடுத்தாப்புல. தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதமா காமிச்சிருந்தாங்க. நல்லாதான் இருந்தது. 2021 இருந்து 2025 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் விசஸ் பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட 10% அளவுக்கு இறங்கி இருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு 10%. பிரைவேட் ஸ்கூல்ஸை நோக்கி வராங்க. அப்போ அங்க என்னவோ ஒண்ணு கம்மியா இருக்குல்ல. ரீசெண்டா திருச்சியில கட்டிடம் ஸ்கூல்ஸ் கட்டப்பட்டது திரும்பவும் இடிஞ்சு விடுது.
இந்த மாதிரியான விஷயங்கள், ஒருவேளை அங்க குழந்தைகள் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைகள் என்ன? இது எல்லாத்தையும் திமுக அரசாங்கம் மறுதடவை ஆராய்ச்சி இதுல இருக்கிற குறைபாடுகள் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கணும். மித்தபடி சாப்பாடு, காலை உணவு, மதிய உணவு, அவங்க பெண்களுக்காக கொடுக்குற காசு, இந்த இலவசமா அந்த பஸ் பயணம் எல்லாமே ஓகே தான். பட் அது எல்லாமே நீங்களா அப்படியே கொடுத்ததுன்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, எங்களுடைய வரி பணம் தானே அப்படின்னு சொல்லி சில பேர் வாய்ஸ் அவுட்டும் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 2026ல இந்த ஒரு ஆட்சி அப்படிங்கிறது திமுகவுடைய ஆட்சி தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதிமுக உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்ல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.